அதாவது உங்களோடலாம் ஒரு விஷயம் நான் பரிமாறிக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது தயவுசெய்து முழுசா கேளுங்க, தயவுசெய்து முழுசா கேளுங்க, பாதியில நிப்பாட்டிடாதீங்க. என்னுடைய நண்பர் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சந்தித்தேன். என்னோட நண்பரை சந்தித்தேன். அப்போ நான் ஒரு கடையில் போய் உட்காந்துருக்கும் போது அப்போ நாங்கள் வந்துட்டு கருத்து பரிமாறிக்கிட்டோம். அந்த நேரத்தில் அவர் வந்துட்டு என்கிட்ட ஒரு சம்பவம் சொன்னார். அது நிஜமா இருதயமே வெடிக்கிற போல இருந்தது. அது என்னன்னு அதுக்கப்புறம் நான் வந்து எல்லாத்திட்டையும் பரிமாறிக்கணும்னு நினைச்சேன். அந்த விஷயத்த இந்த உலகம் பூராவும் போய் சேரணும், நம்ம இந்தியர்களும் கேட்கணும், நம்ம இந்தியர்கள் எல்லாத்துக்கும் தெரிய வரணுன்றதுக்காகவே தான் இந்த ஆடியோ செய்தப்ப என் நண்பர் சொன்னாரு, அவருடைய நண்பர் ஒருத்தர் இந்த ஃபேஸ்புக் டைம்ல இப்போ வாட்ஸ்அப்லயே இருக்கும். இந்த வாட்ஸ்அப்புக்கு முன்னாடி ஃபேஸ்புக் தான் இருந்தது. அந்த ஃபேஸ்புக் டைம்ல இவர் வந்துட்டு கொஞ்சம் வயதானவர் தான். இவர் என்ன பண்ணிட்டாருனாக்கா, எல்லாத்துக்கும் ஃபேஸ்புக்கில் பேரை மாற்றிக்கிட்டு லைனில் போகிறது, அவங்களோட செட் பண்ணுறது, செட் பண்ணி பொம்பளை ஆளுங்கிட்ட பேசுறது, பழகிறது, இவருக்கு இது ஒரு ஹேபிட். அவர் கொஞ்சம் அப்படி அப்படின்னு இருக்கிறவர்னு வச்சுக்கோங்களேன். பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் அப்படி அப்படி இருக்கிறவர். அப்போ பேசி அவங்கள இது பண்ணுறது, அப்புறம் அவங்களோட தொடர்பு கொட்டுறது, அவங்களோட உடலுறவு வச்சுக்கிறது, அந்த மாதிரி அவர் அந்த மாதிரி ஒரு டைப் ஆனவர். அப்போ அவருக்கு கல்யாணம் பண்ணி பிள்ளைங்களாம் இருக்கு. இதே போல ஒரு வாட்டி என்ன செய்தார்னா, வழக்கம் போல அவர் மனைவிக்கு தெரியாம எல்லாம் பண்றது. அப்போ திரும்ப ஃபேஸ்புக்கில் பேரை மாற்றி தானே போறாரு, அதனால மனைவிக்கு தெரிய பார்த்தல திரும்பவும் பேரை மாற்றி செட் பண்ணியிருக்காரு. செட் பண்ணி மாதங்களே ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு பழகி அந்த பொண்ணு அது பேரை மாத்தி, அந்த பொண்ணு சின்ன பொண்ணா இருக்கு, நல்ல ஒரு வயது வந்த ஒரு நல்ல சின்ன பொண்ணு, ஒரு இளவட்டம்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் பேரை மாத்தி அழகா அதுவும் லைன்ல இருக்கு. இப்போ பிள்ளைங்க தான் புத்திசாலியாச்சு. அந்த மாதிரி 2 பேரும் அதுல பேசுறதும் பழகிறதும், பேசி 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 பழகி அவங்கள பரிமாறிட்டாங்க. பரிமாறின விதங்கள் உடலுறவு செய்யாமலவே செக்ஸ பரிமாறிட்டாங்க. அந்த அளவுக்கு செக்ஸ பரிமாறிட்ட பிறகு அவங்க பாருங்க, இதுக்கப்புறம் ஒண்ணும் இல்லை. அந்த அளவுக்கு கலந்து 2 பேரும் ஃபேஸ்புக்ல பேசியிருக்காங்க. அதோட ஆசைகள் எல்லாம் இவர் மேல கொட்டி, இவரோட ஆசைகள் எல்லாம் அவர் மேல திணிச்சு, அப்ப ஒரு கணவன் மனைவி வாழ்ற வாழ்க்கைய ஃபேஸ்புக்ல வளர்ந்திருக்காரு. ஒரு சில காலகட்டம் வரும் பொழுது அவரால் இதுக்கப்புறம் பொறுமையா இருக்க முடியல. ஒரு 1.5 மாதம் 2 மாதம் இருக்கும் போல பொறுமையை இழந்திருக்காரு. என்னன்னு, இதுக்கப்புறம் என்னால பேச முடியாது வந்துட்ட, இதுக்கப்புறம் என்னால செட் பண்ண முடியல, நீயும் போட்டோ போட மாட்ட, சரி நானும் போட்டோ போடாம தான் இருக்கேன், நம்ம 2 பேரும் சந்திச்சு நேராவே பகிர்ந்து போகணும், இதுக்கப்புறம் நான் உன்னை சந்திச்சே ஆகணும், உன்னை நான் பார்த்தே ஆகணும், இதுக்கப்புறம் எனக்கு பொறுமை இல்லைன்றத கொச்சத்தனமா சொல்லியிருக்காரு. அந்த பொண்ணும் அதையே சொல்லியிருக்கு, எனக்கும் அப்படிதான் இருக்கு, ஒவ்வொரு நாளும் நான் உடல் ரீதியா பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்கு, மனசால உடல் பாதிச்சிருக்கேன். சரி சந்திச்சிருவோம்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த சிராம்பான் வட்டாரத்துல நடந்த விஷயம். இந்த சிராம்பான் டெர்மினல்ல 2 பேரும் சந்திக்கிறதுக்கு முடிவு எடுக்கிறாங்க. 2 பேரும் சிராம்பான்ல டெர்மினல்ல சந்திக்க முடிவு எடுத்த பிறகு இவர் சொல்லியிருக்காரு, நீ இந்த மாதிரி உடுத்திக்கிட்டு வா, உன்னை பார்த்த உடனே இன்னமும் எனக்கு தூண்டுதலா இருக்கும் போல, நீ இப்படி உடுத்துன்னு சில வேற மாதிரி தகாத மாதிரி கொச்சையா கேட்டிருக்காரு. அதுவும் சரின்னு இருக்கு. இவரு இந்த மாதிரி உடுப்புல நான் போட்டு வரேன், இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டாரு. அந்த பொண்ணு சரி நான் இந்த மாதிரி கலர்ல உடுத்திட்டு வரேன், இப்படி வரேன், இந்த இடத்துல தான் நிப்பேன், வந்தாலும் பெருசா வந்துருங்க, நான் இந்த இடத்துல தனியா நின்றுட்டு இருக்கேன், சரின்னு சொல்லி எல்லாம் சந்திக்க போறாங்க.
அந்த பொண்ணை பார்க்கறதுக்கு இவர் டெர்மினலுக்கு போறாரு. டெர்மினலுக்கு வந்த பிறகு இவர் சொன்ன அடையாளத்துல, இவர் சொன்ன உடுப்புல இவருக்குன்னு காத்துக்கிட்டு இருந்தது யாரு தெரியுங்களா? இவருடைய சொந்த மக. எப்படி இருக்கு? சொந்த மக பாக்குது. அவர் சொன்ன அடையாளத்துல என்ன சந்திக்க இந்த இடத்துல நிக்கிறது அவளுடைய அப்பா. அப்பாவும் மகளும் பேரை மாத்தி போட்டோ போடாம சேட் பண்ணதுல ஒன்னா படுக்காத குறை. அந்த அளவுக்கு செக்ஸ பரிமாறி முடிச்சிட்டாங்க. இப்ப எனக்கு என்ன ஆயிருச்சு ஏதாயிருச்சுன்னு அந்த புள்ளையும் சொல்லி இருக்கு பேஸ்புக்ல, இவரும் சொல்லி இருக்காரு. இப்ப உன்னை நினைச்சு நான் எப்படி இருக்கேன்னு சொல்லி இருக்காரு. முடிஞ்சு என்ன ஆயிருக்கும் நினைக்கிறீங்க? 2 பேரும் பேதரிச்சு போய் நிக்க, அவர் உடனே மூஞ்சி தொங்க போட்டு போவ, அந்த பொண்ணு ஓடி இருக்கு இங்க இருந்து. இவர் துருசா எங்க வீட்டுக்கு உடனே போகாம வெளியே சுத்திட்டு இருந்துட்டு சாயந்தரம் போயிருக்காரு. போன் பண்ணிருக்காங்க, போயிருக்கு. போய் பார்த்தா உள்ள மருந்து குடிச்சு செத்து போயிருச்சு. செத்து போச்சு. உள்ள செத்துருச்சு அவமானம் தாங்காம. பாத்தீங்களா? நான் என்ன சொல்ல வரேன் தெரியுங்களா? தயவு செய்து இந்த மாதிரி செக் பண்றதோட விளைவுகள் எது அளவுக்கு போய் முடியுதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியணும். இதை முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க, பகிர்ந்துங்க எல்லாத்தோடையும். இன்னமும் ஒரு சிலர்கள்லாம் இந்த மாதிரி இருக்கிறவங்க இருக்காங்க. ஒவ்வொரு ஆள்கிட்ட பேசி பழகும் போதும் அது தான் மகளா இருந்தா எப்படி இருக்கணும் மனப்பூர்வமா அவங்க இதை உணரணும். உணர்ந்தால் மட்டும்தான் இதுல இருந்து வெளியே வர முடியும். இன்னமும் போற இடத்துலலாம் இருந்துக்கலாம் பண்ணிக்கலாம்னு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு நாம பண்றது நாளைக்கு நம்ம பையன் பண்ணுவான், நம்ம மகளுக்கு பண்ணும். இதுதான் சொல்ல வரேன். இதனால யாரும் மனம் பாதிக்கப்படாதீங்க. சொன்னது தவறுன்னு நீங்க நினைக்க கூடாது. எப்படி நினைக்க முடியும் சொல்லுங்க? நடந்த சம்பவங்க, சும்மா நம்ம வாய் வார்த்தையில பேசல, இது நடந்த விஷயம். அப்ப குடும்பத்தை நாம தான் கவனிக்கணும். இன்னொன்னு, நாம எப்படி பழகணுங்கிறது இது ஒரு எடுத்துக்காட்டு. தயவு செய்து எல்லாரும் எச்சரிக்கையா இருக்கணும்னு நினைக்கிறேன். மன சஞ்சலப்பட்டா இந்த கதையை கொஞ்சம் நினைச்சு பாருங்க, சஞ்சலம் தெளிவடையும். சலசலப்பு ஏற்பட்டா மனசுல இதை கேட்டு பாருங்க, உடனே தட்டி கேளுங்க, உடனே அந்த மன சலசலப்பு நீங்கி போகும் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட விடைபெறேன். தயவு செய்து இதை எல்லாத்திட்டையும் பரிமாறுங்க. தயவு செய்து பரிமாறுங்க. வேண்டாம். வணக்கம்.